वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् जाग्रद्दृष्टा स्थूलपदार्थान् अधमायां दृष्ट्वा स्वप्ने अधाभिसुषुप्तौ सुखनिद्राम् यद्यात्मानं वीक्ष्य मुदा आस्ते चतुरीये तं संसारध्वन्तविनाशं हरिमीडे 16வது ஸ்லோகம் ஹரிமிடே ஸ்தோத்திரம். ஆச்சாரியால் பண்ணியதான பல ஸ்தோத்திரங்கள்ல இது பிரகரண ரூபமாக வந்திருக்கு. பக்தி பரமாக இருந்த போதிலும் வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களையும் ரொம்ப ரகசியமான தத்துவங்களையும் பிரதிபாதனம் பண்ணி இந்த விஷயங்கள்ல ஜனங்களை சாதாரணமாக புரியும்படி பண்ற. அப்படி இருக்கக்கூடியதுல இப்ப 16வது ஸ்லோகம் தம் சம்சார துவாந்த விநாசம் ஹரிமீடே. சம்சாரம் எனக்கூடியதான இருட்டு, அந்த இருட்டை போக்கக்கூடியதான பகவான் மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு. இது நம்ம முன்னால பார்த்ததுதான். விநாசம்னா விநாசகம், சம்சார துவாந்த இருட்டை போக்கக்கூடியவர். அப்படிப்பட்டதான ஹரிம் மகாவிஷ்ணுவை ஈடே ஸ்தோத்திரம் பண்றேன்னு. அந்த மகாவிஷ்ணு எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோமேனால் அந்த ஜீவனே பிரம்மங்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு இங்க சொல்ற. அந்த பரமாத்மா இந்த சரீரத்தை உண்டு பண்ணினார், பஞ்சபூதங்களை உண்டு பண்ணி ஒவ்வொரு பூதத்துல இருந்தும் அதனுடைய சத்துவகுணத்துல இருந்து 5 அறிவு புலன்களையும் ரஜோகுணத்துல இருந்து 5 செயல் புலன்களையும் நமக்கு கொடுத்தார். அறிவு புலன்கள்லாம் அது வேலை செய்யறதுக்காக, அதை கட்டி காப்பாற்றுறதுக்காக மனசையும், செயல்புலன்கள் ஒழுங்கா வேலை செய்யறோங்கிறதுக்காக பிராணனையும் தயார் பண்ணி சமஷ்டியா நமக்கு கொடுத்திருக்க. இப்படி 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், மனசு, பிராணம் அப்படின்னு ஒரு செட் அப்படி இருக்க. இதோட இந்த பிராணங்கள் நம்ம சரீரத்துக்குள்ள பிராண அபான வியான உதான சமானம் அப்படின்னு 5ஆ பிரிஞ்சிருக்கு. பிராணம் ஏதோ வெறும் மூச்சு காத்து மட்டும் இல்லாமல் 5 வேலைகளை விடாம பண்ணிட்டு இருக்கு. மூச்சு காத்த வெளியில இடுறது, உள்ள இழுக்கிறது, நாங்க உட்கொண்டதான பதார்த்தங்கள் சரீரம் முழுக்க போகும்படி பண்றது, அதோட கரெக்டா எவ்வளவு காத்த உள்ள இழுக்கிறீங்களோ அவ்வளவு காத்து தான் வெளியில விடணும்னு பாத்துக்கிறது. அதோட இல்லாம என்னைக்காவது நம்ம விஷமோ மற்ற பதார்த்தங்களோ தெரியாம உட்கொண்டோம்னா அது வெளியில வர்றதுக்காக உதாரணம்ங்கிற ஒரு காத்தும் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க. இந்த உலகத்தை நம்மளை தயார் பண்ணிவிட்டு அப்படியே நிறுத்தவில்ல பகவான். உங்க கண்கள் பார்க்கறதுக்கு உருவத்தையும், காதை கேட்கறதுக்கு சத்தத்தையும், மூக்கு முகர்றதுக்கு வாசனையும், நாக்கு சுவைக்கிறதுக்காக 6 சுவைகளையும், இந்த சரீரம் தோலால் உணர்றதுக்காக அநேக விதமான ஸ்பர்ஷங்களையும் தயார் பண்ணி வச்சிருக்க. இதனால இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த புலன்கள் வேலை செய்யலேன்னு நம்ம உலகங்கள் நம்ம என்ன எப்படி சுகதுக்கம் அனுபவிப்போமான்னு கொஞ்சம் பாருங்க. கண்ணுலேன்னு உருவத்தை பார்க்க முடியாது, காது இல்லைன்னு சத்தத்தை கேட்க முடியாது, அப்படி இத்தனையும் தயார் பண்ணி கொடுத்துருக்க. இப்ப பகவான் என்ன பண்ணிருக்கார், நீங்க உலகத்துல சுகதுக்கத்தை அடைவதன் பொருட்டு உலகத்தை தயார் பண்ணினார். அந்த உலகத்தை இருக்கிற சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்காக புலன்களை தயார் பண்ணினார். அதை நன்றாக சுவைப்பதற்காக மனசை தயார் பண்ணி கொடுத்திருக்கார். அது இருக்கிறதுக்காக இந்த பூத உடலை தயார் பண்ணியிருக்கார். பிறகு பூத உடலையும் தயார் பண்ணினார் தெரியுமா. நான் இந்த புலன்கள்லாம் பூத உடத்துல இருக்கா போல பண்ணியிருக்கேன். இப்படி முடித்து கொண்டிருக்கக்கூடியதான சமயம் முழுக்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், 5 புலன்கள்னாலும், 5 அறிவு புலன்கள்னாலையும், 5 செயல் புலன்கள்னாலையும், 5 பிராணங்கள்னாலையும், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இத்தனை பதார்த்தம் ஏகோனவிம்சதி முகா 19 உருப்படிகளோட காலம் பொழுது ராத்திரி வரைக்கும் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், காலால நடக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவர்களெல்லாம் யார் சார் பாக்குறார், அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். இந்த நிலையில பார்த்துட்டு ஜாகிரத் திருஷ்டியா ஸ்தூல பதார்த்தான், ஜாகிரத்துல திருஷ்டுவா ஸ்தூல பதார்த்தான், உலகத்துல இருக்கக்கூடியதான ஸ்தூலமான பொருள்களை பார்த்து அனுபவித்து சுவைத்து அப்புறம் என்ன பண்றான், போறோம் இன்னைக்கு அப்படின்னு டயர்டா எடுத்துன்னு படுத்துக்கிறேன். படுத்துன்றதுமே என்ன ஆச்சுன்னு தூக்கம் வருது. தூக்கம் வந்த பிறகு திடீர்னு என்னென்னமோ தோன்றது சார் சொப்னத்துல.
எப்ப வந்தது, எங்கே வந்தது, யார் வர சொன்னா, யார் கூப்பிட்டா ஒண்ணும் தெரியல. அது பாட்டுக்கு அது வருது. ஏன் என்னமோ பாக்குறேன், பாக்குறப்ப நன்னதான் இருந்தது. பார்த்து முழிச்சுட்டு இது சொப்னத்துல வரலாமா, என்னடா இது இப்படி வந்தது, பூனை வந்தது, யானை வந்தது, இல்லாத கவலைகள் மனச அப்படியே சமப்படுறோம். அப்ப என்னாச்சு, அந்த பொருள்கள்லாம் எங்க இருந்து உண்டாச்சு தெரியல, மாயினால உண்டாச்சு. ஏன்னா நிஜமான பொருட்கள் இல்ல. முழிச்சுட்டு பார்த்தவரு நீங்க பார்த்தது ஒண்ணுமே அங்க இல்ல. பொருள் இல்லாமல் அதை பார்த்தா அதுக்கு என்ன பேரு, அதான் மாயான்னு பேரு. இப்ப என்ன பண்ணினோம், அந்த பரமாத்மா நம்ம பார்க்கறதுக்கு ஜாகிரத் காலத்தை இவைகள் தயார் பண்ணியது மட்டும் இல்லாமல் நீங்க தூங்குற சமயத்துல சொப்னத்துல பார்க்கணும் தயார் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்ணார், மாயாம் ஸ்ருட்வா ஸ்வப்னே. இப்படி தூங்குற சமயத்தெல்லாம் சொப்னம் வந்ததுன்னு நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சமமா இருக்கும். அப்புறம் தூக்கமே இல்லாம போயிடும். என்ன பண்ணினார், தூக்கத்தையும் தயார் பண்ணினார். என் அகாபி சுஷுப்தோ சுக நித்ராம். தூக்கத்துல சுஷுப்தோ சுக நித்ராம். எல்லோருக்கும் காசு செலவில்லாம நிஜமான ஒரு சுகம் தூக்கத்துல தான். அதுக்கும் காசு வச்சா எப்படி கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா. அந்த சுகம்ங்கிறது எப்படி என்னதுன்னு சொல்ல முடியல. அந்த தூங்கினதுமே அவன் எழுந்துக்கிறான் பாருங்க, அப்பாடாங்கிறான். வேற எது இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ரெண்டைத்தையும் விட்டு விடுறான். சுகத்தையும் துக்கத்தையும் விட்டு விட்டு அந்த நிம்மதிய இங்க பரகிறான். நிம்மதினு என்ன அர்த்தம், மதியின மனசு. நிம்மதினா மனசும் சாந்தமான ஒரு நிலை. அந்த மனசு சாந்தமாகலேன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்ப விவகாரம் என்ன, நிம்மதி பெறுதல் தூக்கத்தில். அந்த ஏகாந்தமாக இருக்கான். அந்த தூக்கத்துல நீங்க யாரோடையும் பக்கத்துல இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னா படுத்தல் இருந்தாலும் தூங்கி வரும்போது அவன் வேறு இவன் வேறு. இவனுடைய சம்பந்தம் அவனுக்கு இல்லை, உலகத்தோட சம்பந்தமே இல்லை. ஆனா உங்க சரீரமே சம்பந்தம் இல்லை. தலைவலி கால் வலின்னு படுத்துட்டே அதுக்கப்புறம் மறந்து போயாச்சு. நம்ம சரீரமே நமக்கு தோணாததான ஒரு நிலை. அந்த நிலையானது எல்லோராலையும் அனுபவிக்கப்பட வேண்டும். அயம் சுக நித்ராம் அனுபவிச்சு இத்யாத்மானம் வீட்ச முதா ஆஸ்தே துரியே. இப்படி முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல இந்த ஆத்மா உலகத்தோட அல்லல் படுறதுன்னு பாக்கிறானா ஒருத்தர். நீங்க காலம்பரம் எழுந்து பொழுது இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கல, யாரை கவனிக்கிறது யாரை விடுறதுன்னு தெரியல. உத்தியோகத்துக்கு போற அங்க எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது. ஆத்துக்கு வந்திருக்க குழந்தைகளையும் ஆத்துக்காரையும் அம்மா அவங்க அப்பா அவங்க எல்லாரையும் கவனிக்க வேண்டி இருக்கு. யாருக்கும் துன்பம் வராம யாருக்கும் மனசு நோகாம பழக வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்படி இருந்த போதிலும் அவளால் நமக்கு துன்பம் வருது, அதையும் கவனிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு மனிதன் முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவனவனுக்குத்தான் தெரியும். ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எதை பண்ணினா யாருக்கு குத்தமாகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு தானே பழகிட்டு இருக்கான். ரோட்ல வரும்பொழுது யாரும் மேல விழாம நம்ம மேல விழாம தொடாம வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் அவ்வளவுதான், தொடப்படாதுன்னு இல்ல, ஆனா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்கிறேன். அதே மாதிரியே ரோடு கிராஸ் பண்றப்ப எந்த வண்டி இடிக்குமோ ஒரு பயமா தட்டி இருக்க விவகாரம் முழுக்க தம்ருத்யுனா அபிபன்னம்ருத்யுனா அப்படின்னு வாழ்க்கை இருக்க. இப்படி காலம் இருந்து ராத்திரி வரைக்கும் இவன் கவலைப்பட்டுட்டே இருக்கான், கஷ்டப்பட்டு ஏதோ தப்பிச்சுட்டு உலகத்தை அனுபவிச்சுட்டு நடுவுல ஆறுது. திடீர்னு ஸ்வப்னம் வருது தூங்கினதுமே. அந்த ஸ்வப்னத்துல என்ன ஆச்சுன்னா நம்ம இஷ்டம் இல்லாத பொருள் எல்லாம் வருது. நம்ம எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது வரமாட்டேங்கிறது, அது பாட்டுக்கு ஏதோ வருது. அது வந்து விட்டு அது முடிகிற காலத்துல ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு தான் முடியுது. எப்ப எந்த சொப்பனமும் பாருங்க ஆனந்தம் அப்படியே இருந்தாரு வாழ்ந்தாரு முடியறதா இல்ல வருதோ அப்படி முடிஞ்சா அது சினிமா கதைன்னு அர்த்தம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்தா சினிமா கதை. மீதி எல்லாம் விவகாரம் என்ன, நம்ம சொர்க்கத்தை சொப்பனத்துல ஏதோ டக்குன்னு ஒரு சிரமம் வருது, வந்ததும் டக்குன்னு முடிச்சுக்கிறோம். முடிச்சிடுதுமே சொப்னம் போனா போட்டோம், அதை பத்தி நான் கவலைப்படலை. ஏதோ வந்ததோ போச்சு அது சரி. ஆனா என்ன வந்தது, தூக்கமும் போச்சுன்னு தூங்கினோமோ. சொப்பனம் வந்தது போனே போட்டுமே, நான் என்ன வேண்டாம் வந்தாய் போனே பரவாயில்ல. ஆனா விவகாரம் நன்னாரு. சில சமயத்துல தூக்கமும் போறது, தூக்கம் போன பிறகு மறுபடியும் தூக்கம் வர்றதுக்கு ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம், சில பேருக்கு தூக்கமே வராது வரும். அப்படியும் இருக்குன்னு. அப்ப விவகாரம் என்ன, இப்ப இவன் சொப்னத்தை இவைகள்லாம் பார்த்தான் அப்படின்னு ஒருத்தர் பாக்குறது. ஏன்னா அடுத்த நாள் காலமே நீங்க தானே வந்து சொல்றேன் எனக்கு இந்த சொப்னம் வந்தது இப்படி வந்ததுன்னு. முடித்து கொண்டிருக்கிற காலத்தையும் நேற்று இவைகள் எல்லாம் நான் அனுபவித்தேன் அப்படின்னு தெரியல. சொப்னத்திலையும் அத்தனை பொருளையும் பார்த்தேன். அதே போலயே தூங்குறவன் நிம்மதியா தூங்கினேன் சார்னு வேற சொல்றான்.
பரீட்சை இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ படிச்சது போறோம், நிம்மதியா தூங்கிட்டேன் இன்னைக்கு, அவ்வளவுதான் விவகாரம். எவ்வளவு ஞாபகம் இருக்கோ அவ்வளவுதான் எழுதுபாரு. பகவானுடைய செயல்கிறான், தூங்கினது இவன், பகவானுடைய செயல்கிறான். விவகாரம் என்ன, நன்றா முடித்துக் கொண்டேன் என்றதும் பார்க்கிறான், நன்றா தூங்கினேன்னு பார்க்கிறான், நன்றா சொப்னத்தை காப்பாத்தேன்னு சொல்றான். இந்த மூணையும் சொல்றவர் யார் சார்? இந்த மூணுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் தான் நீங்க முடித்துக் கொண்டதையும் பார்த்தார், சொப்னத்தை பார்த்ததும் பார்த்தார், தூங்கினதையும் பார்த்தார். இந்த தூக்கத்துல இருட்டு இருந்தது, அந்த இருட்டை யார் பார்த்தார்? அவர்தான் பார்த்தார். என்ன சொல்ல, ஒன்னும் தெரியாம தூங்கினேன். எப்படி தூங்கினேன்? ஒன்றும் அறியாது. உங்க சரீரம் பார்க்கல, உங்களுடைய விவகாரங்கள் எதுவும் தெரியல. சரி, சொப்னத்துல எப்படி பார்த்தேன்? எல்லா பொருளும் நன்னா பார்த்தேன் சார். எப்படி? ரொம்ப நன்னா பார்த்தேன். என்ன கிளியரா என்ன தெரியும், ஒவ்வொரு போர்டும் படிச்சுட்டே மவுண்ட் ரோட்ல போயிட்டே இருக்கேங்கிறான். மத்தியானம் 12 மணிக்கு வெயில்ல. என்ன சுவாமி ராத்திரி தான் தூங்கிட்டு இருக்கல? என்ன அங்க ஏது வெளிச்சம்? ஆத்மா ஸ்வப்பிரகாஷ். ஆத்மா எல்லாத்தையும் காட்டும். கண்ணு காது மூக்கு நாட்டத்தோல இவைகள்லாம் வேலை செய்யாத போனாலும் கையும் காலும் வேலை செய்ய, நீங்க படுத்துட்டுதான் இருக்கேன், நடந்துதான் போயிட்டு இருக்கேன். சொப்னத்துல கையும் காலும் வேலை செய்யல, ஆனா விவகாரமா வேலை செஞ்ச மாதிரி பாக்குறேன். அப்ப இவைகளெல்லாம் வேலை செய்யும்படி அது பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யம். ஸ்வப்பிரகாசம்னா தான் எல்லாவற்றையும் ஒழிக்கிறார், இருக்கிற பொருள்களையும் ஒழிக்கிறார், இல்லாத பொருள்களையும் கற்பனை பண்ணி ஒழிக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அவர் ஒழிக்கிறார். பிறகு இருட்டையும் ஒழித்து நான் நன்றாக தூங்கினேன் எனக்கூடியதான விடயத்தையும் காண்பித்து கொடுத்தார். அவர் முடித்துக் கொண்டிருக்கக்கூடியதான நாம் இல்ல. ஏன்னா சொப்னத்திலையும் அவர் பார்த்தாரா இல்லையா? சொப்னத்தை பார்த்தவர் நாம் இல்லை. முடிச்சுட்ட பிறகுதான் சொல்லிட்டு இருக்கேன் சொப்னத்தை பார்த்தேன்னு. அப்ப விவகாரம் என்ன? இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். அவருக்கு தான் துரியன்னு பேர். இப்படி ஒரே ஆத்மா முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்வரூபம் நீங்க கண்டதை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டும், தூங்கும் பொழுது உங்களுக்கு சொப்னம் வந்தால் அங்கிருக்கக்கூடியதான பொருள்களை அறிந்து கொண்டும், தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நன்றாக தூங்கினேன் எனக்கூடியதான விஷயத்தை அறிந்தும், மறுபடியும் இந்த 3ம் ஒண்ணு வேற சொல்றேன். எந்த நான் தூங்கினேனோ அந்த நாள் தான் சொப்னம் பார்த்தேன், எந்த நான் சொப்னம் பார்த்தேனோ அந்த நாள் தான் முழித்துக் கொண்டு சொல்றேன்னு இந்த நானாக யார் வழங்கிக் கொண்டிருக்காரோ அவர் தான் பரமாத்மா. விவகாரம் என்ன? இத்யாத்மானம் வீக்ஷ்யமுதா ஆஸ்தே சதுரியே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. என்ன சார் தெரிஞ்சதானே சொல்றேன்? ஆமா தெரிஞ்சதான் சொல்றேன். ஆனா நீங்க சொல்ல முடியுமோ? முடியாது. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நாம பழகினதெல்லாம் உலகத்துல வெளி உலகத்தை பத்தி தான் யோஜனை பண்ணினோமே தவிர நம்மளை தவிர யோஜனை பண்ணவே இல்லை. நமக்குள்ள தூக்கம் எப்படி வருதுன்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டு பாருங்க. கண்ணு மொழினா வரும், கண்ணு மொழின்னு மணிக்கணக்கா மொழிட்டு இருக்கான், வரமாட்டேங்குது. இந்த பக்கம் புரட்டுறான், அந்த பக்கம் புரட்டுறான், ராமராமாங்கிறான், வேற ஏதோ சொல்றான், வரமாட்டேங்குது. தூக்கம் எப்படி வருதுன்னு இவனுக்கு தெரியல. இந்த மெட்டபிசிக்ஸ், அந்த சொப்னம் எப்படி வருது, இந்த மேட்ரிக்ஸ் சொப்னம் யாருக்கு தெரியும்? இந்த சொப்னம் வேணும், இந்த சொப்னம் வேண்டாம் நீங்க கருதுனீங்கன்னா வருதா? வரல. சொப்னம் வரணுங்கிறதுக்காக சோளிங்கர் போன்ற இடங்கள்ல எல்லா ரத்தத்தும் இருந்து படுத்துன்னு தூங்குறா, சொப்னம் வரட்டுமேன்னு. அப்புறம் 2 நாள் 3 நாளுக்கு வரமாட்டேங்கிறது. என்ன சுவாமின்னு அது உங்களால சொல்ல முடியாது. சொப்னமானது வர்றதுக்கு அதுக்கு தனியாக ஒரு கர்மா இருக்கணும். அப்புறம் அந்த சொப்னம் வந்த பிறகு இந்தெந்த சொப்னம் என்னென்ன பலம்னு வேலை தெரியாது சாஸ்திரம் சொல்றது. அது பொய் இல்ல. இதை பார்த்தா இப்படி இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எப்ப சொப்னத்தை பார்த்தா அதுக்கு ஒரு பலம். படுத்துனதே சொப்னம் பார்த்தேன்னா பலம் இல்ல. காலம்புற எழுந்துன்ற சமயத்துல 4:30 மணிக்கு சொப்னம் நல்ல சொப்னமா பார்த்தேன்னா முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் படுத்துக்கூடாது. அது போல அது சீக்கிரமாக 3 மாசத்துக்குள்ள அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அப்ப சொப்னத்துக்கு சமயம் வேற இருக்கு. இந்த சொப்னம் வந்தா என்னென்ன பலம் அப்படின்னு வேற சொல்றது. ஆனா அந்த சொப்னம் எப்படி வருதுன்னு சொல்ல முடியுமோ? அது சாஸ்திரம் சொன்னாதான் தெரியும். அவளுக்கு என்னென்ன கர்மா உண்டோ அந்த கர்மாவுக்கு தகுந்தாமல் அதுலயும் மானசிகமாக என்ன கர்மாக்களை பண்ணினாலும் அந்த கர்மாவுடைய பலன் அவனுக்கு கொடுக்கிறார். அதோட மட்டும் இல்ல, நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆக போறதுன்னு வார்னிங் கொடுக்கிறார். நமக்கு நல்லது வரும்னாலும் வார்னிங் தரார், கெடுதல் வரும்னாலும் வார்னிங் தரார். சொப்னமானது வரும்னு அப்படியே லேட்டா விட்டுறக்கூடாது. யாருக்கு எந்த சொப்னம் வந்தா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தினால. அதுக்காகத்தானே சொல்றாரு, எந்த சுகமோ துக்கமோ மனிதனுக்கு வரும் பொழுது ஒரு வார்னிங் கொடுத்துட்டு தான் பகவான் கொடுக்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல சுகம் தானே இருக்கிறது. வசதியான ஒரு சுகம் இருந்தாலும் டக்குன்னு ஆறு நின்றுடும். பகவான் எதற்காக உங்களால எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுதான் அனுபவிக்கலாம். அதுக்கு தகுந்தா போலதான் கொடுக்கிறார் பகவான்.
தாங்க முடியாத தலைவலின்னு எல்லாம் போய் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா தாங்கிட்டு தானே இருக்கேன் சொல்றது அப்படி விவகாரம் முழுக்க. ஆனா லோகத்துல பார்த்தா என்ன எல்லாவற்றையும் பகவான் கூட அவர் யாரு சார் உங்க இதயத்துல இருக்கார். அதான் சொல்றார் ஜாகிரத்வா ஸ்வப்ன ஸ்தூல பதார்த்தான். ஜாகிரத்துல ஸ்தூல பதார்த்தங்களை பார்த்து கொண்டு அத மாயாம் திருஷ்டுவா அதற்கு பிறகு மாயையை பார்த்தார் சார். மாயன்னு இல்லாத பொருளால இருக்கிறதா பார்த்தார். ஸ்வப்னே அதாபி சுஷுப்தௌ சுக நித்ராம் அதற்கு பிறகு சுஷுப்தௌ சுக நித்ராம் இனிமையான தூக்கத்தை அனுபவிக்கிறார். இது ஆத்மானம் வீட்சிய முதா. இப்படி இந்த 3 நிலைகளையும் பார்த்து முதா ஆஸ்தே சதுரியே இதுல எதுலயும் சம்பந்தப்படாம ஒரு ஆத்மா இருக்கார். அவர் தான் மகாவிஷ்ணு ஈஸ்வர சர்வபூதானாம் திஷ்டதி பிரமயம் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படி இருக்காரோ இல்லையா. அவர்தான் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீட. அவரை நீங்க என்னைக்கு பாக்கிறீங்களோ இந்த சம்சாரம் எனக்கூடியதான துவாந்தம் இருட்டு அதோட போச்சு அப்படின்னு இப்படித்தான் ஆத்மாவை தியானம் பண்ணணும்னு மாண்டூக்கியோபனிஷத்து சொல்றது. ஆத்மாவை அறிகிற வழி இல்ல இதுதான். இப்படி அறிய முடியாத போனாலும் ஓங்காரத்துல அகார உகார மகாரங்களாகவும் அதுக்கு மேல துரியமாகவும் இருக்கிற தத்துவமாகவும் இப்படி தியானம் பண்ணணும்னு மாண்டூக்கியோபனிஷத்தான சாரம் முழுக்க ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டாரு. அக்ரத்ரஷ்ட்வா ஸ்தூல பதார்த்தான் அத மாயாம் திருஷ்ட்வா ஸ்வப்னே அதாபி சுஷுப்தௌ சுக நித்ராம் இது ஆத்மானம் வீக்ஷ்ய முதா ஆஸ்தே சதுரியே தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. அப்புறம் பத்யன் சுத்தோப்யக்ஷர ஏகோ குணபேதான் நானாகாரான் ஸ்படிகவத்பாதி விசித்ரா சின்ன பின்னஹ சின்னஸ்ய அயமஜ கர்ம ஃபலைஹ யஹ தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே. பஸ்யன் சுத்தோபி அவர் சுத்தமா இருக்கார், ஒன்றாகத்தான் இருக்கார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கார், அனுபவித்துக் கொண்டிருக்கார், எல்லாவற்றையும் நமக்குள்ள இருந்துண்டு. அக்ஷரா அழியல சார். மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே அழியறது, அவன் மட்டும் அழியல. நமக்குள்ள நான் தான் எனக்குடையதான அறிவூட்டு கொண்டே இருக்க. சின்ன வயசுலயும் நான் சொன்னேன், நடு வயசுலயும் நான் சொன்னேன், இப்பொழுதும் நான் தான் சொல்றேன். ஆனா சரீரம் மட்டும் மாறிட்டு இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கார். என்னென்ன நடக்கிறதோ இல்ல. கிராமத்துல பாட்டி அம்மாவை கேட்டெல்லாம் சொல்லுவா, அந்த ஆத்தா என்ன இருந்தாரு, என்ன இருந்தாரு, இவாளுக்கு அவளோட கல்யாணம் ஆச்சு, ஏதோ எல்லாம் என்னென்ன விவகாரம் இருக்கோ எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருப்பா. அப்படி என்ன எல்லாமும் ஞாபகத்துல இருக்கு. அந்த ஞாபகத்துல இருக்க மெமரிங்கிற அது எவ்வளவு வசதியான ஒரு தத்துவம். அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு மறந்துருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு போனதுமே கதை தரதுனா யாருன்னு கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சிம்பிள். என்னன்னா மறந்து விட்டாவா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப விவகாரம் என்ன, அந்த மறதி இல்லாம அந்த ஞாபக சக்தியை பகவான் கொடுத்திருக்காரு. அது கொஞ்சம் பார்க்கணும். தான் எல்லாவற்றையும் பார்க்கிறார், பார்க்கிறது எல்லாவற்றையும் நீங்க ஞாபகம் பஸ்யன்னு சுத்தோப்யக்ஷர ஏகோ குணபேதான்னு. அவர் ஒன்னா இருந்தாலும் குணபேதாத்து நானாகாரம் ஸ்படிகவத்பாதி ஸ்பாட்டிகவத்பாதி விசித்ரா. ஒரு ஸ்பட்டிகம் இருக்கு, ஸ்பட்டிகலிங்கம் சிவலிங்கம் ஆத்துல வச்சுட்டு இருக்கோம். அது பக்கத்துல சமர்த்தி புஷ்பம் வச்சோம்னா அது சிவப்பாருது, மஞ்சள் புஷ்பம் வச்சோம்னா மஞ்சளாருது, வேற ஏதோ ஒரு புஷ்பம் வச்சோம்னா அந்த நீளமான புஷ்பம் வச்சோம்னா நீளமாருது. அப்ப என்ன, அந்த ஸ்பட்டிகத்துல பக்கத்துல எந்தெந்த புஷ்பம் வச்சாலும் அந்தந்த புஷ்பத்தினுடைய நிறம் அதை எப்படி எடுத்துக்கிறதோ அதே விதமாக தான் சுத்தமாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவானவர் மாயையில இருக்கக்கூடியதான சத்துவகுணம், ரஜகுணம், தமோ குணம் எனக்கூடியதான 3 குணங்களோட சேர்ந்து பல உருவங்களை எடுத்துட்டு இருக்காங்க. பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரராகவும் தான் சுத்த பிரம்மமாக அக்ஷரமாக ஏகமாக இருந்த போதிலும் குணபேதாத்து அநேக குணங்கள் எதற்கு? உலகத்துல ஜனங்களுக்கு நல்லது கொடுக்கும், எல்லாவற்றையும் அவளுக்கு படைச்சு கொடுக்கணும். அதுக்காக பிரம்மாவானார். அவளை காப்பாத்தி கொண்டே இருக்கணும், அதுக்காக விஷ்ணுவா இருக்க. ஒரு சமயத்தை அவளை மாத்தி மறுபடியும் புதுசாக உண்டு பண்ணணும், அதுக்காக ருத்ரரா இருக்க. நீங்க இருக்கேன் பிறந்திருக்கேன், உங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொன்னா, மாம்பழம் வேணும், அந்த பழம் வேணும், இந்த பழம் வேணும், உட்கொள்றதுக்கு என்னென்ன பதார்த்தம் வேணும்னு சொன்னா அதெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? ஆகாரம் கிடைக்கலன்னா நம்ம கதி என்ன ஆயிடும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 6 மணி நேரம் ஆகுதுல சம்திங் வேணுங்கிற சரிவன். என்னதான் இருந்தாலும் மீதியெல்லாம் தாங்கிக் கொள்ளலாம். பசின்னு அதை பிடிக்கிறோம்.
அமாவாசை சுவாமி இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் ஒரு 12 மணிக்கு வரைக்கும் ஒண்ணு சாப்பிடப்படாதுன்னு அதெல்லாம் தோஷம் இல்லைன்னு அப்படின்னு இவனை தீர்மானம் பண்ணிட்டான் முழுக்க. சம்திங் உள்ள போகணும், அந்த பசியை தாண்ட முடிகிறதோ இவனால? ஏன்? அது என்னமோ தெரியுது. இப்படி இந்த பசி இவனுக்கு இருக்குங்கிறதுக்காக, இந்த பசிங்கிற பிணியை போக்கடிக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கார் பகவான்? இவனுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கணும். சாதாரண பதார்த்தம் சில பேருக்கு சிலது பிடிக்கிறது, சிலது பிடிக்கல. சில பேருக்கு ஆப்பிள் பழம் பிடிக்கல, வாழைப்பழம் பிடிக்கல. ஆனா என்ன பிடிக்கிறது? பப்பாய் பிடிக்கிறது. அவனுக்கு தலையில அடிச்சுக்கிறான். என்னடா வாரம் ஒதுக்க முடியல, என்னமோ அதான் சார் நல்லா இருக்குங்கிறான். நார்த் இந்தியாவில பண்ணா அதை தான் கட் பண்ணி சுவைச்சு சாப்பிடுறான். ரொம்ப நல்லது இழந்த பழம் சாப்பிட, விளாம்பழம் சாப்பிடுன்னு வச்சா அது ஒண்ணுமே நல்லதே இல்லை சார்ங்கிறான். எது நல்லதுங்கிறானோ அது பிடிக்க மாட்டேங்கிறது, வேற என்னமோ பிடிக்கிறது. அவனுக்கு எதாவது பிடிக்கிறதோ அதுக்கு தகுந்தாமல தயார் பண்ணி கொடுக்கணுமோ இல்லையோ பகவான்? ஏன்னா அந்த கர்மாவை பண்ணியிருக்கானே அவன். சரி, அதுக்காக பிரம்மதேவரா மான. அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளையும் காப்பாற்றணும். அவனுக்கு தெரியல, ஏதோ இதுதான் உட்கொள்ளணும், இது சாப்பிடப்படாதுன்னு தெரியல நமக்கு. பட்சியம், போஜ்யம், ஜோஷியம், ஏக்கியம், பேயம் எது இருக்கோ அதை தான் உனக்கு கலந்து சாப்பிடுறோம். இன்னைக்கு பாருங்க, டிவி பார்த்தேன்ல சமையல் அனாதி காலமா சமைச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாதா? 40-50 வருஷமா சமைச்சுட்டு இருக்கேன், மறுபடியும் டிவி பாக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வேற விதமா தான் சொல்றோம். அதே விவகாரம். நீங்க ஏதாவது காய்கறி வச்சோன்னா அவன் காளான பண்ணுங்கிறான். அது சாப்பிடலாமா சாப்பிடப்படாத யாருக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஏதோ உள்ள தள்ளிட்டே இருக்கான் விவகாரம் முழுக்க. அப்ப என்ன, இவனுக்கு புதுசு புதுசாக இருக்கணும். இவன் உட்கொண்டது கூட அவன் சாப்பிடணும்னு நினைக்கான். அது ஜீரணமாகணுமே, அவனை காப்பாற்றணும். அந்த பகவான அந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உனக்கு இருக்க. ஏன் சுவாமினர்? அவன் தான் அந்த கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கான், அதுக்கு தகுந்த அவளை சரீரத்தை கொடுத்துருக்கேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னா அவனுக்கு இந்த மானிட சரீரம் கொடுத்துருக்கேன். இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜென்மால அடையலாமே. எத்தனையோ பிறவைகள் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு பிறவியில என்ன பார்க்க மாட்டானா? தெய்வி ஏஷா குடமயி மம மாயா துரத்யா மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திடே. ஒரு நாளைக்கு என்ன பார்க்க மாட்டானா? விஸ்வஸ்மைனமா விஷ்ணவேனமா வடக்காராயணமா 2 துளசியை போட மாட்டானா? அவனுக்கு அறிவை கொடுக்க மாட்டேனா? அந்த பகவான் எப்படி நல்ல வழியில வரும்? நமே பக்த பிரணசி. என்னுடைய பக்தனா இருந்தா பக்தி பண்ணினானேன்னா அவனுக்கு அழிவு இல்லாமன்னு நான் பாக்குறேன்னு பாத்துக்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம், சினிமா போஸ்டரே பார்த்துட்டு இருக்கோம். 15 நாளா விஸ்வரூபம் வரதாங்கிறார். அனாதி காலமா சொல்ற விஸ்வரூபத்தை மறந்துட்டோமே. பகவத்கீதையில இருக்கிற விஸ்வரூபத்தை மறந்தோம். இதுதான் ஞாபகம். கொஞ்சம் பார்க்கணும் பகவான் எவ்வளவு சொன்னாரு, எந்த ஸ்வரூபத்தை இது இல்லாம நான் வேற உங்களுக்கு தனியா கண்ணை கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருக்காரு பகவானுக்கு. அதை விட்டுவிட்டோம். மனுஷனுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாக்கணும். அப்ப என்ன, யாரையும் வெய்யறதுக்காக நான் சொல்லல, ஆனா ஞாபகம் நம்ம வச்சுப்போம். பகவான் எதற்காக உங்களை இவ்வளவு படைச்சுட்டு இருக்கார்? இவ்வளவு கவலை விஷ்ணுவாக தத்துவகுணமா இருந்து கொண்டு உங்களை இல்லை பார்த்துட்டு இருக்கார். வயசா இருந்த என்னால ஒண்ணுமே பண்ண முடியலேங்கிற சமயத்தை அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்நவதரம் கல்யாணதமம் குருதே. மரணங்கிறது நமக்கு முடிவில்லை. நம்ம சாஸ்திரத்துல இன்னொரு புதுசான அழகான சரீரத்தை கொடுக்கிறாராம். கல்யாண தரம், இதை விட அழகான ஒரு சரீரத்தை நான் கொடுக்கிறேன்பா. ஏன் அந்த சரீரத்திலையாவது நீ ட்ரை பண்ணு. ஏதோ ஒரு சரீரத்துல என்ன பாரு, என்ன பார்த்தீங்கன்னால் அந்தர்முகமா இருக்க கொள்கிறான். என்ன பார்த்தீங்கன்னால் யோவேதனிதம் குஹாயம் பரமே வியோமன் சோஸ்னுதே சர்வான் காமான்சா பிரம்மணா விபஸ்திதேதி. எல்லா ஆனந்தமும் ஒரு சமயத்துல அனுபவிக்கலாமே. இப்ப என்ன, ஒரு சேனல் பார்த்தா இன்னொரு சேனல் போடுறது, வேற யாரோ போன் பண்றான், அந்த சேனல்ல நல்லது வந்து இல்லையா பார்க்கலையான்னு. பிடிக்கலையே என்ன பண்றது? நமக்கு சீரியல் பார்க்கறதுக்கே பொழுது போகல. ஒரு அம்மா சொன்னாங்க, காலமே 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான் ராத்திரி 11 மணிக்கு ஓடிட்டே இருக்கு, அதே பார்த்துட்டே இருக்கேன். என்ன பார்த்தேன்? அதே ஆக்டர் தான், அதே முகம் தான் சார். விவகாரம் முழுக்க வேற எங்கிறது புதுசா வரும். அது என்ன சுவாமினார், அவ்வளவு அதோட ஈடுபட்டு இருக்கோம். ஆனா உள்ளூர் இருக்கிற யார் இதெல்லாம் பாக்குறான்னு பார்த்தோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதான் சொல்றார், பஸ்யன் குணவேதாத் நானாகாரான் ஸ்பாட்டிகவத்பாதி விசித்ரா. ஒரு ஸ்படிகமானது பக்கத்துல இருக்கக்கூடியதான உபாதிகள்னால், பக்கத்துல இருக்கக்கூடியதான புஷ்பங்கள்னால் அது எப்படி உருவங்களே மாற்றிக்கொள்கிறதோ அதே போல உருவமற்றதான பரம்பொருளானவர் பக்கத்துல இருக்கிற உபாதிகள்னால சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இவைகள்னால பல உருவங்களை தான் எடுத்துக்கொண்டு மனிதனை காப்பாற்றிக் கொண்டிருக்கார்.
பாதி விசித்திர பின்ன சன்னஸ்த அயமஜா. ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு விதமா இருக்கார், தனித்தனியா இருக்கார். இருந்த போதிலும் இது உலகத்துல யாராவது அந்த பரமாத்மாவை பார்த்திருக்கணும்? எனக்குள்ள இருக்கிற பரமாத்மா நான் பார்க்கல, உங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவையும் பார்க்கலாமோ இல்லையோ? பார்க்கல. சன்னா ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா. ரகசியமா இருக்க, யாருக்கும் பார்க்கல. இந்த ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்க, அந்த டாக்டருக்கும் தெரியல. ஏட்டா நாங்க ஒண்ணும் இல்ல, ரத்த மாம்சம் தான் இருக்குங்கிற. உள்ள பரமாத்மா இருக்குன்னு வேதம் சொல்லிருக்கே, பாத்தீங்களான்னு கேட்டேன் டாக்டர். ஒண்ணும் தெரியல முழுக்க. அவ்வளவு தெரிஞ்சா என்ன இருக்கு, மோட்சத்தை அடைஞ்சிருப்பாரு. பின்னா சன்னா தனித்தனியா இருக்காரு, ஆனா ரகசியமா இருக்காரு சார். யோவேன நிகிதம் குஹாயாம், நம்ம இதயத்துக்குள்ள குகைக்குள்ள ரகசியமா இருந்துட்டு இருக்கார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பின்னா சன்னத்த அயமஜா கர்ம பலை. இத்தனையும் பண்ணிட்டு இருக்கல, எதற்காக வந்ததுன்னு பகவான் கேட்டார். ஒரே சமயத்துல தான் பிறந்திருக்கார், ஒரே க்ஷணத்துல பிறந்திருக்கார். ஒருத்தர் பணக்கார நாத்துல பிறந்திருக்கார், ஒரு குழந்தை, இன்னொரு குழந்தை ஏழை ஆத்துல பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறந்ததுமே இதுக்கு என்ன ஏசி ரூம் என்ன, அது என்ன, இது என்ன, விவகாரங்கள் என்ன, எல்லாம் ஜடபடம் நடக்குது. அந்த குழந்தைக்கு ஏதோ பிறந்திருக்க, வாழ்வாழ் கத்துட்டே இருக்க, அம்மாவால முடியல, வேற யாரும் இல்லை. இங்க சிரமப்பட்டு இருக்காளா இல்லையா? ஏன் ஒரே கணத்துல பிறந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு மாறுதல் இருக்கேன்னு அவவும் பண்ணியதான கர்ம பலம். சுவாமி பரமேஸ்வரன் தலையில பக்தியோட ஒரு வில்லு தளத்தை வச்சான். அவன் கொடுத்த பணக்காரன் வீட்டுல பிறந்திருக்கான். அப்படி இல்லாம இந்த பரமேஸ்வரன் தலையில பார்க்காம அதை தட்டி விட்டு போனான். இவங்க போய் ஏழை குழந்தையில பிறந்தார். யாரு ஜன்மாந்தரத்துல என்னென்ன கர்மா யார் யார் பண்ணினாலும் அதுக்கு தகுந்த போல பலன்தான் வரும். அதனால பகவானுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எனக்குடையதான தத்துவம் இல்லை. அதை நம்ம பார்க்கணும். அவர் பகவான் ஒரே தடவை இப்படி வெவ்வேறையா படைப்பாரே சார். ஒருத்தர் பணக்காரனும், ஒருத்தர் ஏழையாகவும், ஒருத்தர் ரொம்ப ஆரோக்கியமாகவும், ஒருத்தர் அனாரோக்கியமாகவும் இப்படி படைக்கிறாரு. ஒருத்தர் கருப்பாகவும், ஒருத்தர் வெளுப்பாகவும் இப்படி எல்லாம் படைக்கிறாரே. அவருக்கு வைஷமிய தோஷம் வராதோ? டிஸ்பாரிட்டி அவரிடத்துல இருக்காதோ? எல்லாரிடத்துலயும் சம்மதம் இருக்க. யாராவது என்னென்ன பண்ணினாலும் அதுக்கு நான் என் கர்ம பலத்தையே நான் அனுபவிக்கிறத நடுவுல நீர் எதுக்குன்னு கேட்டான் சார். எனக்கு வேண்டிய கர்மா எனக்கு வருது, நீர் நடுவில் நீர் என்ன கொடுக்கறது, தானா வருது போங்கோண்டான் மீமாம்சகர் விவாதம் முழுக்க. ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். எங்க சாஸ்திரத்துல எல்லா ஆர்குமெண்ட்டும் கேட்டு அதுக்கு பதில் சொல்லிருக்கு. உன் கர்ம பலம் உனக்கு வந்துட்டே இருக்கப்பா, ஆனா நீ எப்படி திசை திருத்துவாய்? கெட்டவனா இருக்கிறவன் கெட்ட கர்மையே வரும், கெட்ட துன்பமே வரும். துன்பம் வரும்பொழுது மறுபடியும் கேட்கலாதான் நினைப்பான். அவனுடைய மனப்பு அப்படி இருக்க. மறுபடியும் கெட்ட சங்கம் வரும், மறுபடியும் அதத்த பாவேன பவே தரித்திர. போன ஜென்மாவில ஒண்ணுமே யாருக்குமே தானம் பண்ணல, ஆகையால் தரித்திரனா பிறந்தான். அவன் தரித்திரனா இருந்தா அவன் எப்படி தானத்தை பண்ணும்? அவனுக்கே இல்லையே. தரித்திர பாவேன கரோதி பாபம். அவன் என்ன பண்ண, தரித்திரனா இருக்கான்னா திருடதோ வேற ஏதோ பண்றதோ பண்ணிட்டு இருக்கான். பாப பிரபாவா புனர்தரித்திரா. பாபம் பண்ணிருந்தால் புனர்தரித்திர புனரேவா பாபி. என்ன இப்படி இருக்குமே விவகாரம், என்னடா இப்படி இருக்குமே. ஏன்னா இவன் என்னைக்கு தான் இவன் வெளியில வர்றது பாருங்க. கருட புராணத்துல இதை கேட்டிருக்காரு நாரதர். இப்படி உலகத்துல இருக்க நீ இதை என்ன பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கிற. கேட்டா அந்த கருடன் சொல்றார், இந்த கேள்விக்கு என்கிட்ட ஆன்சர் இல்ல, நான் உள்ள போய் கேட்டு வரேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? உள்ள போய் கேட்டு வரேன். பகவான் பார்த்தா சிரிச்சுட்டான். அவரே வெளியில வந்து நாரதருக்கு சொல்றார், ஒண்ணும் இல்ல, இந்த தரித்திரனா தானே இருந்துட்டு இருக்கான் இவன் என்னைக்கோது ஒரு நாள் ஒரு நல்லவனோட அந்த பக்கமா போவான். அந்த நல்லவனுடைய பிரபாவத்தினால அவரை பூஜை பண்ணிட்டு இருக்கிறது இவர் பாப்பா. பார்த்து விட்டு ஓஹோ அப்படியா, அவர் பிரசாதம் கொடுப்பார் நினைச்சு காத்துட்டு இருக்காராம். வேற ஒண்ணும் இல்ல, இவருக்கு சிவ பூஜையில் இஷ்டம் இல்ல. பூஜை நடக்கிறது, நடந்தா பிரசாதம் இருக்கும், பிரசாதம் வந்தா தானே வாயில போட்டுக்க மாட்டார், கொடுக்க மாட்டாரான்னு பசியோட காத்துட்டு இருக்கான். அந்த மகான் என்ன பண்ணி நான் திரும்ப சும்மா இருக்கப்படாதோ, யாரோ வந்திருக்கானேன்னு சொல்லி தங்கிட்ட நிறைய பில்வதானங்கள் இருக்கும் பொழுது இங்க வான்னு சொல்லி நீயும் அந்த பரமேஸ்வரர்ல ஒரு பில்வதானத்தை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாதத்தை கொடுத்தாராம். போட்ட பிறகு என்னாச்சு, பில்வதானத்தை போட்டதுனாலையும் பிரசாதத்தை உட்கொண்டதுனாலையும் அடுத்த ஜன்மா அவனுக்கு இந்த ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய ஏழ்மை போய் நல்ல குடத்துல பிறந்தான். பிறந்த பிறகு இந்த பழைய சம்ஸ்காரம் ஞாபகம் இருந்ததா. நம்ம ஏழையா இருக்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு பிரசாதம் தானே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு தானே சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சா சரியா போயிடுச்சு சார். அப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்படி திருந்துவதுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தெரியாது.
அது பகவான். அதனால கர்ம பலத்தை அனுபவிக்கும் பொழுது நம்மள நல்ல வழிக்கு தூண்டக்கூடியதான ஒரு குரு இருக்கணும், ஒரு சத்சங்கம் இருக்கணும், ஒரு பகவான் இருக்கணும். அதனால அவரும் வேண்டியதாப்பா அப்படின்னு. அப்பன்னு டெய்லி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு அதை பண்ணினாலும் தாங்க முடியாத பலம் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து கொடுப்பார் பகவான். எப்ப சொன்னா நீங்க திசை மாறுவீடோ அதுக்கு தகுந்த அப்புறம் கொடுப்பார். ஆகையால் மனுஷனுடைய சுபாவத்துல கர்ம பலத்துக்கு அப்பாற்பட்டதாக நமக்கு ஃப்ரீவில்னு ஒண்ணு கொடுத்து அந்த ஃப்ரீவில்னாலையும் நல்லதை பண்ணும்படி பண்ணக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது இங்க சொன்னது. பர்த்தியன் சுத்தோபி அக்ஷர ஏகோ குணபேதாது, அசையாக இருக்கிறவர், அழியாக இருக்கிறவர், ஒன்றாக இருக்கிறவர், குணபேதான் நானாகாரால் பாட்டிகவர் பாதி விசித்ரா. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடியதான ஆச்சாரியார் ஸ்பாட்டிகவதுங்க. ஸ்பட்டிகம் பிரிசம், அதுக்குள்ள இருந்து ஒயிட் லைட் போச்சுன்னா 7 கலரா வருதுன்னு சொன்னது பார்த்தீங்களா? அது எது பக்கத்துல இருக்கோ அத்தனை கலரையும் அதுக்குள்ள இருக்குன்னு சொன்னது பார்த்தீங்களா? இதெல்லாம் அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பவே ஆச்சாரியார் பார்த்திருக்காரு. ஆனா இந்த வித்யாரெல்லாம் சொல்லலையே சங்கர பகவத்பாதர், அவருக்கு தெரியாதா? அந்த அதெல்லாம் சொல்லணும்னு எங்களுக்கு தாற்பயம் இல்லை. நாங்க சயின்ஸ்ல என்ன நடக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனுடைய உபயோகத்தை நாங்க சொல்ல வரல. இது உபயோகிக்கிற உள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கே அதை பாருன்னு சொல்றதுக்காக இவர் வந்தார். ஆனா அந்த விவகாரங்கள்லாம் அர்த்த சாஸ்திரத்திலையும் மற்ற சாஸ்திரங்கள்லயும் இருக்கு. நம்ம அதை பார்க்க தெரியல. நம்ம ஜனங்கள்லாம் எப்படி இருக்காரு கோடட் லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா அது யாருக்கு வேணுமோ அவாதான் அடையணும். உபயோகம் இல்லாத பொருளை கொடுத்ததுனாலதான் செல்போன்ல மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கான், பொழுது வேஸ்ட் பண்ணிட்டு. யாருக்கு வேணுமோ அவளுக்கு மட்டும் கொடுத்துருந்தா நல்லா இருக்கமோ இல்லையோ. இப்ப நம்ம பாருங்க, டிவி வந்தது, அது திரிவிக்ரமஹாத்தாரம் வரப்ப கொஞ்சமாகத்தான் வந்தது. நாள் முழுக்க வியாபிச்சு கொடுத்து சார் மனுஷனை வேற எந்த காரியமும் பண்ண விடாம பண்ணிட்டு. அதே போல இந்த போனும் பேசிட்டே இருக்கானே, ரோட்ல போகும்பொழுது எதிர்க்க அவன் என்னடா காதுல இதை வச்சுட்டு என்னையோ நினைச்சுட்டு கையை காட்டி சிரிச்சுட்டே ரோட் கிராஸ் பண்ணிட்டே இருக்கான். இங்க எப்படி இந்த பக்கம் லாரி, அந்த பக்கம் பஸ், யமதூதால் நேரா வந்திருக்க, கவனிக்காம என்ன போயிட்டு இருக்க. யாருக்கு நட்டம்? நம்ம தான் கொஞ்சம் பத்திரமா பார்க்கணும். ஆனா போன் வந்துருது, எனக்கு ஒரு மூலையில் நின்றுட்டு பேசிவிட்டு அப்படியே வாங்கல, அதோட இது இருக்க. சாப்பிடும் பொழுதும் போகணும். அன்ன தூக்கங்கள்லாம் சொன்னதை விட்டுவிட்டோம், பகவான் நினைக்கிறது விட்டோம். இந்த போன் பேசிட்டே உள்ள தள்ளிட்டே இருக்கான். எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சமைச்சுட்டு காலம்பரம் எழுந்து பண்ணினால அதை கொஞ்சம் நிதானம் சாப்பிட்டமா நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன எவ்வளவு, வேற என்ன எதிர்பார்த்தேன்? காதை பார்க்க ஒண்ணும் இல்லை, அண்ணா அமைஞ்சிருக்கு அவ்வளவுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்ன போறாதோ ஒரு ரெகக்னேஷனும் கிடையாது. எதற்காக சமைச்சு போட்டேன், நீ சாப்பிடணுங்க தானே. இந்த எண்ணத்தோட போயிருந்தா உங்களுக்கு ஒட்டுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். ஆகையால் சாஸ்திரம் என்ன சொல்றது, இவைகள்ல தெரிஞ்சுதான் பேசுற ஆச்சாரியெல்லாம். அதனால விவகாரம் பாடிகவத்பாதி விசித்ரா பின்னஹ சன்னத்த அயமய கர்ம பலை யஹ தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமீடே ஏகயே பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதா ஏகதா பௌதா தெய்வ திருஷ்யதே கலச்சந்திரவத் அப்படின்னு உபனிஷத்துல சொன்னதான இதே பதார்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அதற்கு பிறகு பிரம்மா விஷ்ணு ருத்ரஹுதாதௌ ரவிச்சந்திரௌ இந்திரோ வாயுர் யஜ்ஞயிதிஷ்டம் பரிகல்ப்ய ஏகம் சந்தம் யம் பகுதாஹுர்மதி பேதாத் தம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே. ஒரே தெய்வம் தான், ஒரே தத்துவம் தான். ஆனா ஒரு தத்துவத்தை ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. மனுஷன் பாருங்க, ஒரே மாதிரி பிளெயினா நீட்டா இருந்தா நமக்கு அது ஒன்றும் சுவைக்கல. சரஸ்வதி மாதாவுக்கு ஒரு ஆபரணமும் கிடையாது. மகாலட்சுமி மாதா உடம்பு முழுக்க இந்த ஜுவலரி எல்லாம் போட்டிருக்கா போல எத்தனை நகை போட்டிருக்கா. சரஸ்வதி ஏதாவது போட்டிருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு புடவை என்ன விளவிலேன்னு ஒரே புடவை தான், மாம்பழ கட்டிக்கிறா போல வேட்டி மாதிரி ஒரே புடவை தான். என்ன சுவாமின்னு அந்த அம்மாவுக்கு அறிவுல இஷ்டம், உங்களுக்கு அறிவூட்டுவதற்காக வந்தது. அதே மகாலட்சுமி தாயார் நீங்க அனுபவிக்கிறதுக்காக வந்தது. இது வேணும் அது வேணும், 5 புலன்களையும் திருப்தி அடையணும். அதனால அந்த பரமாத்மாவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சுட்டு வந்ததான கோலம் மகாலட்சுமி. சரஸ்வதி மாதா என்ன சொல்றார், முதல்ல நீ அறிவை வரவழைச்சுக்கோ,
அறிவு இருந்தா தான் எது நல்லது எது கெட்டது, எதை எடுத்துக்கொள்ளலாம் எதை தள்ளலாம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருந்தது நமக்கு பிடிக்கிறதோ, அதனால தானே ஆம்பளைகளும் இந்த வேட்டியை விட்டு லுங்கி ஆரம்பிச்சான். இதுதான் என்ன வெள்ளை வேட்டியில என்ன இருக்கு பிராரப்தம். ஸ்திரீகள் பாருங்க, என்ன கலரா இருந்தா அது என்ன கலர்னு அவளுக்கே தெரியல. ஒரு அம்மா கிரீனுங்கிறா, ஒரு அம்மா கருப்புங்கிறா, ஒரு அம்மா பாட்டில் கிரீனுங்கிறா, ஒருத்தருக்கும் தெரியல. அவன் சொன்னதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் வியாபாரம் முழுக்க. என்ன ஒரு கடையில சொல்லுங்க 3500 கலர் இருக்கு அதுல, யார் கண்டா? அதை போய் பார்க்கறதுக்காக தண்டோபதண்டமா ஜனங்கள் போன அத்தனை புடவையில கலர் இருக்கு, என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன மனுஷாளுக்கு என்ன பலவிதமாக இருந்த ஒரு ஆனந்தம். ஒரு மாதிரி இருந்தா அது முடிக்க மாட்டேங்கிறது, திகட்டுறது. அதுக்காக என்ன பண்ணாராம் பகவான்? பிரம்மா விஷ்ணு ருத்ரஹுதா சந்திரவ், ஒருவரே பல உருவங்களை எடுத்துக்கொண்டார். ஏன்னா அவனுக்கு எது சம்ஸ்காரம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல. எல்லா ஸ்வீட்டும் ஒரே கடல் மாவு நெய் சக்கரை தான். ஆனா அதுக்கு என்னென்ன ஷேப் கொடுக்கற பத்தில அந்த உருவமும் அந்த பேரும் கொடுத்தா எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்குங்கிற. குழந்தை ஆயிடுச்சுன்னு போனேன்னா கடையில அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்கறத. அப்ப என்ன விவகாரம்? எல்லா தத்துவமும் ஒண்ணுன்னு நமக்கு தெரியும். ஆனா அவனுடைய நாமரூபங்களை கண்டு ஏமாந்து போயிட்டு இருக்கும். அதே போல இவனுக்கு என்ன நாமரூபம் பிடிக்கிறதோ அந்த நாமரூபத்தோட அவனை சேர்த்து வச்சு அவனை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிற அபிப்பிராயம். பார்த்தீங்களா? அதனால என்ன பண்ணினார்? அக்னியா மறினாராம். ஒளி தான் ஒழிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் ஒழிக்கிறது. அதுக்கு ஒரு வீரியம் இருக்கு. எல்லாவற்றையும் எரிச்சு விடாது, அந்த வீரியம் இருக்கு. பார்த்தாராம். சில பேருக்கு எது பிடிக்கல, கருப்பா இருக்கணும்னு நினைச்சான், காளியா மாறிட்டான். ஒரே இன்னும் சில பேருக்கு வெளுப்பு பிடிக்கிறது, ஒளி பிடிக்கிறது, சில பேருக்கு இருட்டு பிடிக்கிறது, காளி மாட்டாவா மாறி. காளின்னு என்னது நமக்கு தெரியல. காலம், டைம். நீங்க வேற ஏதாவது ஒண்ணும் இல்லை சார், உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆஃப் டைம். எந்த சமயத்துல எதை எப்பொழுது பண்ணணும். ஏதோ பண்றோம்னு இல்ல, சாப்பிடுறதுன்னு எப்ப சாப்பிடணும் அதுக்கு ஒரு நியமம். அதே போல எந்த காரியத்தை பண்ணணும் இந்த சமயத்துல பண்ணுங்க. சூரியோதயம் இருக்கும் பொழுது நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ராத்திரி சூரியோதயம் இல்லாத சமயத்துல சாப்பிட வேண்டாம், தூங்குங்கோ, இப்படி எல்லாம் சொல்றதோ இல்லையா? அப்ப என்ன, அந்த காலத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றதுக்காக காலமானது அனந்தமா இருக்கிறதுனால கருப்பா இருக்கு. காலத்துக்கு முடிவுண்டோ? ஃபியூச்சர் எத்தனை நாள் ஃபியூச்சர்னா அது என்ன பர்மனண்டா ஃபியூச்சர் தான். ஆனதெல்லாம் பர்மனண்டா பாஸ்ட் தான். இந்த பிரசன்ட் தான் ஒவ்வொரு கணமும் மாறிட்டு இருக்க. அந்த ஃபியூச்சர் எத்தனை நாள் சார்? பிரளய பரியந்தம் இருக்கு, அதுக்கப்புறம் அதுவும் ஃபியூச்சர் தான். உங்களால இன்னதுன்னு எழுந்து சொல்ல முடியல. அனந்தமான ஒரு காலம், அப்படிப்பட்டதான கால வடிவமா இருக்க. சோ ஒருத்தர் பிரகாசமா அக்னியா இருக்கார், ஒருத்தர் காலமா இருக்கார். இன்னொருத்தர் பார்த்தாரா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த துஷ்ட சம்ஹாரம் பண்ணி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா பண்ணுவார். இந்திரனா கிட்ட கையில வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு என்ன வஜ்ராயுதம் கையில இருந்ததா எப்படி ஜனங்கள்லாம் பயப்படுவாளோ அப்படி பயஜனகமா இருந்துட்டு இருக்காராம் இந்திரன். இப்படி வேதங்கள்ல இருக்கக்கூடியதான அக்னி, இந்திரன், சந்திரன், சோமன், இப்படி பல தேவதைகள் எதற்காக சொல்லப்பட்டது? உங்களுக்கு மனசுல எதை பிடிக்குமோ அதை பின்தொடர்வதற்காக. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காதோ இல்லையா? அவளுக்கு ஒரு மாதிரி பிடிக்குமோ இல்லையா? எதை பிடிச்சா அந்த வீரியமா இருக்கக்கூடியது ஒண்ணு, சாந்தமா இருக்கக்கூடியது ஒண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கிறது. அதுக்காக பகவான் என்ன பண்ணினாரா, அவளுடைய மனசுல இருக்க விருப்பு வெறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு தன் வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் பல உருவங்களை எடுத்துட்டு இருக்கார். பிரம்மா விஷ்ணு ருத்ரஹுதாகவும் பிரம்மதேவராகவும் உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியதான பிரம்மதேவராகவும் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவும் உலகத்தை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி ஒரு சமயம் வந்து அந்த சமயத்துல எப்படியோ ஒரு தடவை துஷ்டசம்ஹாரம் பண்ணணும். பத்மாசுரன் ஒருத்தவன் தான் பரமேஸ்வரன் இது பண்ணினார், தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரன் என்ன வேணுமோ கொடுத்து விட்டார். அவர் பாருங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? நம்மள சொல்றா எல்லாருக்கும் பரமேஸ்வரன் எது வேணும் கொடுனார், தரையிட்டார். தரன்னா என்ன பண்ணார், உங்க தலையில கையை வச்சுட்டா போறோம், யார் தலையில கை வைக்கிறதோ அவ அழி போயிடும் அப்படின்னு வரத்தை கேட்டார். இது நல்ல வரதோடு கேட்கக்கூடாது சார், இப்படி கேட்டோம். என்னன்னா வேற யாரையும் இல்லாத பவர் எனக்கு இருக்கணும், அதான் விசேஷம். ஜனங்களுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, உங்க ஆத்துல இல்லாத ஃப்ரிட்ஜ் எங்க ஆத்துல இருக்கணும். உங்க ஆத்துல இருக்கிறது எங்க ஆத்துல இருந்து என்ன சார் அதுல கிக் இருக்கு? கிடையாது. உங்க
காலத்துல 3 டோர்னு எங்க காலத்துல அல்மாயிரம் மாதிரி இருக்கணும். இந்த பக்கமும் திறக்கணும், அந்த பக்கமும் திறக்கணும், தனித்தனியாக திறக்கணும் விவகாரம் முழுக்க. இப்படி அனாதமா அதை வச்சுண்டு அப்படி அதை வந்து காட்டணும். எல்லாத்தையும் பத்தி பார்த்தேடா பால் வச்சுள்ள கெட்டையே போகாது, 10 வருஷம் வச்சுக்கோ, யாருக்கு வேணும்? அது சம குணம் தான் வர போறது. அன்னன்னைக்கு வாங்கி எதை குடிக்கிறது இல்லை, அதை உள்ள வச்சு அதை கெடுத்தி அதுக்கப்புறம் பேக்டீரியில வந்த பிறகு அதை நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அது ஒரு விசேஷமா கௌரவமா சொல்லிட்டு இருக்கோம். மனுஷியாளுடைய அபிப்பிராயம் யார் இடத்துல இல்லாத என் இடத்துல இருக்கணும் அப்படின்னு அதை கௌரவமா பார்த்தாராம். என்ன பண்ணின, வேற யாருக்கும் இல்லாத திறமை இருக்கணும், யார் தலையில கை வைக்கிறோம்னா அவன் கிருஷ்ணார்பணம் சரின்னு கொடுத்துட்டார். இவர் ஒன்னும் எதிர்பார்க்கல ஆசுதோஷி. ஆனா என்ன ஆச்சுன்னு செகண்ட் க்ஷணம் என்ன பண்ண, சார் நான் டெஸ்ட் பண்றேன், எங்கேன்னு உன் தலையிலே டெஸ்ட் பண்ற கிட்ட வந்தார் பரமேஸ்வர். என்னன்னா அது வம்பாது, ஓடுன்னு ஓடுறாரு. என்ன தலையில கை வச்சா தானும் எரிஞ்சு போயிட்டா, எரியலைங்கிறது அப்புறம் இருக்கட்டும், வர கொடுத்துருக்கேனே இது என்ன வம்பா இருக்கேன்னு ஓடுறாரு. ஓடுறாரு. எங்கெல்லாம் ஊரெல்லாம் தினம் ஓடி வராம கடைசியில மகாவிஷ்ணுட்ட வந்தாராம். வந்து ஓடுறத பார்த்தார், இவர் ஓடுறத பார்த்தார், பின்னால அவன் வர்றதும் பார்த்தார் சம்திங் ராங் தீர்மானம் பண்ணிட்டார். கடைசியில் என்னடா நம்ம உருவத்தை மாத்தி போன மகாவிஷ்ணு உருவத்தை மாத்திட்ட ஒரு மாமனராக ஒரு பிரம்மச்சாரியா வந்து உட்கார்ந்தாருங்க. வந்ததுமே என்ன சுவாமி என்ன இப்படி ஓடுறல, என்னாச்சு? முன்னால ஓடுற விஷ்ணு சிவனை விட்ட இவரை முன்னு பேசுற அப்படி சுகசேன பிரச்சனை விசாரிக்கிற. இப்படி ஓடலாமா? ரொம்ப ஓடினா வேட்டு கொட்டிட்டுன்னா உடம்பெல்லாம் சமப்படுமே, இப்படி ஏன் பண்றேன்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. அவர் பார்த்தா நம்மள விசாரிக்கிறார், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இருக்க நம்மள விசாரிக்கிறார் நினைச்சுட்ட ஒண்ணும் இல்லை. இதே போல நான் தபஸ் பண்ணினேன் பரமேஸ்வரன், அவர் இப்படி வரத்தை கொடுத்தார், நான் வரத்தை கொடுத்தா அதை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா ஏதாவது தப்புண்டா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பண்ணிட்டு இருக்கேதே விவகாரம், இப்ப சும்மா இருக்கலாமோ இவர் இந்த விவகாரம் பரமேஸ்வரன் சொல்றது போய் நம்பர் நீ பைத்தியம்ட்டார் அவர். என்ன சுவாமின்னு அவர் தட்ச யஜ்ஞ காலத்துல தட்சனை கொண்டு விட்டார். அங்க இருக்கக்கூடியதான அந்த தட்ச பிரஜாபதி என்ன நீ பிசாசன் ஆயிடுன்னு தப்ப வர சாபம் கொடுத்திருக்கார். அதனால்தான் அவருடைய அனுச்சராலாம் பிசாக்கள் பார்க்கலையும். உங்களுக்கு தெரியாதா இந்த பிசாசங்கள்லாம் எப்போது உண்மை பேசுமா? நிச்சயமா பேசாது. ஆகையால் எல்லாம் ஒன்னும் சரியில்லை, நீ வேணும் தலையில கை வச்சு பாரு, ஒன்னும் அது சௌக்கியமா இருப்பாரு அப்படின்னு சரி தலையில வச்சுட்டான கை. அது அந்த பிராரப்தம் பாருங்க. மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்த போதிலும் நல்ல வார்த்தை பேசினா அவன் சரியா போயிடுவான். இந்த யோஜனை பண்றதுங்கிற கெப்பாசிட்டி குறைஞ்சு போயிடுவான். இப்படி இனிமையே பேசின வேணும் வச்சு பாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கையில வச்சுன்னா அழிஞ்சு போயிட்டான். அப்புறம் வந்தார் பரமேஸ்வரன், ஐயா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ விவகாரம் முழுக்க இப்படி எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்க. மனுஷன் லோகத்துல எல்லாரையும் ஏமாத்துறவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, கேர்ஃபுல்லா இருக்கோ அப்படின்னு ஏதோ சொல்லி கதையை விட்டோம்னா வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா இப்படி ஏதோ விதமாக மனுஷியால காப்பாற்றணும். இக்கட்டான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதும் மனுஷனை காப்பாற்றணும். அது நேரா பொய்யா சொல்றாரா, ஏன் இப்படி சொல்றாரு கிடையாது. ஜனங்களை காப்பாற்ற வேண்டியதுங்கிற ஒரு பொறுப்போடு மகாவிஷ்ணு இருக்காரா. இப்படி கதைகள்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. என்ன ஜனங்களுக்கு நேரா சொன்னா ஒரு மாதிரி, வேற விதமா சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் சுவாமி. அதுக்காக பல உருவங்களை எடுத்துட்டாரா. உதாசௌரவி சந்திரோ இந்திரோ வாயுஹோ யஜ்ஞ தீர்த்தம் பரிகல்யா இந்திரனாகும் வாயுவாகும். இந்த வாயு கான்செப்ட் என்னன்னு ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சுதான் இருக்கணும். நமக்கு 2 நிமிஷம் அதுல மறுபடியும் தூங்குறோம் பார்த்தீங்களா. ரொம்ப பழைய நாள்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ரொம்ப மனுஷனுக்கு தன்னை வசதியா வச்சுக்கணுங்கிற விவகாரம். வேலை செய்கிற மனுஷன்னா 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு வரும் டீ சாப்பிடணுங்கிறான். வேலை செஞ்சது 1/2 மணி, டீ சாப்பிடுறது இன்னொரு 1/2 மணி, மறுபடியும் வரதுக்கு அப்புறம் என்ன ஒரு 2 வேலை இதெல்லாம் போட்டு மறுபடியும் சாப்பிடணுங்கிறான். வேலையே நடக்க மாட்டேங்கிறது. ஏன் சுவாமினர்? அது அப்படித்தான் சார். இது சுவாவமா போயிடுது. அதோட இல்ல, இவரும் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணினார், அப்பப்ப 1/2 மணிக்கு காபி இருக்கா அந்த மாமி தர்மாஸ் கிளாஸ் வாங்கி அதுல கொட்டி பக்கத்துல வச்சு விட்டார். அப்ப நீங்க எடுத்து சாப்பிடுங்க. விவகாரம் என்ன சொன்னார், அப்படி ஒரு நியமம் இல்லாமல் மனுஷனுடைய வாழ்க்கையில் இவ்வளவுதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம விவகாரம் என்ன, இதுதான் இருக்கப்படாதுங்கிறதுக்காக யஜ்யம். இந்த யஜ்யம்னு என்ன, ஒரு டிசிப்ளின், அவ்வளவுதான். மனுஷன் யஜ்யம்ங்கிறத இந்த வேலை செய்யணும், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கறது இருக்கலாம். பூஜை நடக்கிறதுனா வரலட்சுமி பார்த்தோம்னா காலம்பரம் எழுந்து மாமி 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஸ்நானம் பண்ணி வடி கட்டிட்டு அத்தனை விவகாரங்களும் பண்ணி ஒரு 9 மணிக்குள்ள
மணி ஒண்ணு அன்னைக்கு காஃபி சாப்பிட்றது பழம் சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது. 9 மணிக்கு அந்த வாத்தியார் வந்து உட்காந்து ஜபம் பண்ணி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி எதுக்குன்னு ஆத்துக்காரர் சௌக்கியமா இருக்கும். என்ன யாரு இவ்வளவு நீங்க கட்டப்பட்டிருக்கல சுமங்கலியா இருக்கணும்னு சொன்னேன். அதான் விசேஷம். அப்ப என்ன இத்தனையும் பண்ணினதுக்கு காரணம் எதுக்க? இப்படி பண்ணினாதான் மகாலட்சுமிக்கு சந்தோஷமா? நித்திய திருப்தா நிரீஸ்வரா. வெறும் ஒரு புஷ்பம் போட்டு சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்ததாதிகன்னு சொன்னா போறோம் அம்பாளுக்கு. ஆனா எதற்காக இப்படி வச்சிருக்கா? உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், இப்படி வாழணும் அப்படின்னு சொல்றதுக்காக. நமக்காக ஒரு டிசிப்ளின் நேரம் இப்படி இருக்கணும்னு சொன்னா ஜனங்களுக்கு பிடிக்காதான், பண்ண மாட்டா. ஆனா இப்படி சொன்னேன்னா இப்படி எல்லாம் பண்ணினேன்னா சுமங்கலியா இருப்பேன், சௌக்கியமா இருப்பேன், நிறைய காசு வரும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கலாம், சரி பண்றேங்கிறான். அது எப்படி பண்ணாலும் வர வருது, இப்படி பண்ணினதுனாலையும் வர வருது. ஆனா அட் தி சேம் டைம் மனுஷனுக்கு டிசிப்ளினும் வந்திருக்கா இல்லையா? அதனாலதான் யஜ்ஞமாகவும் மாறி இருக்காரு பகவான். இந்திரஹ வாயு யஜ்ஞா இதித்தம் பரிகல்பிய ஏகம் சந்தம் யக் பகுதா குர்மதி வேதாத். ஒருவரா இருந்த போதிலும் ஒரே ஒரு தத்துவத்தை பகுதா ஆகுர் மதி வேதாத் பலவாக பேசிட்டு இருக்காளா மனுஷன். ஏகம் சத் விப்ரா பகுதா பாதம் ஜக்னம் யமம்மா தரிஸ்வானமாவோ அப்படின்னு வேதம் எதை சொல்றதோ அதை அப்படியே ஸ்லோகமா சொல்லிட்டார். தத்துவம் ஒண்ணுதான், ஒரு தத்துவம் இருந்தாலும் பலவாக ஆக்கினேன். கரண்ட் ஒண்ணுதான், அது ரவுண்டா இருக்கிற பல்பு போட்டா ஒரு மாதிரி, நீளமா பல்பு போட்டா டியூப் லைட்டா இருக்கு, இன்னொரு பல்பு போட்டா ஒரு மாதிரி இருக்கு. லெஸ் கன்சம்ஷன் தாருங்கிறான், வளைச்சு ஏதோ போட்டுட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. ஏன்னா இது கேண்டசன்ட்ங்கிற அது இன்கேண்டசன்ட், என்னடா வித்தியாசம்னு கேட்டேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவன் அது அப்படித்தான் விவகாரம் முழுக்க. இன்னும் விவகாரம் 2 பேர் போட்டிருக்கேடா என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அது கண்ணு சிமிட்டு இது சிமிட்டாதுங்கிறான். அது விவகாரம் எனக்கு ஒன்றும் பண்ணலைய விவகாரம் தெரியலையே. அது அப்படிதான் பார்த்தாரு, வேற ஒண்ணு கேட்க கூடாது. விவகாரம் முழுக்க என்னன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். விவகாரம் முழுக்க இருக்கிறது ஒண்ணு, பலவாக காட்சி கொடுக்கிறது. அதே இருக்கிற தத்துவம் ஒண்ணு, தத்துவம் எத்தனை வெவ்வேறு விதமாக இருக்கு. இந்திரனாகவும் அக்னியாகவும் யமனாகவும் சூரியனாகவும் வாயுவாகவும் யஜ்யமாகவும் காலமாகவும் அதே ஒரு தத்துவம் தான் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாமே தெய்வம் தான். தெய்வமானது எங்க நீங்க வழிபடுறீங்களோ அது பலத்தை கொடுக்கறது. உங்க மனசு இங்க இது இப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சோம்னா அந்த பலம் உங்களுக்கு வருது. ஆனா அப்படி தத்துவம் வர ஆத்ம தத்துவம் நமக்குள்ள இருக்கு. ஏ கம் சந்தம் யக் பகுதா ஒரு மதி வேதா கம் சம்சாரத்வாந்த விநாசம் ஹரிமேடே அப்படின்னு சம்சாரம் எனக்கூடியதான இருட்டை அடியோட அழிக்கக்கூடியதான பரமாத்மா மகாவிஷ்ணு ஹரிமேடே அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். அதற்கு பிறகு சத்யம் ஞானம் சுத்தமனந்தம் யதிரிக்தம் சாந்தம் கூடம் நிஷ்கலமானந்தமனன்யம் இத்யாஹாதௌ யம் வருணோதௌ பிருகவேதம் தம் சம்சாரத்வந்த விநாசம் ஹரிமேடே. பிருகுன்னு ஒரு குழந்தை, பிருகுர் வைவாருணே வருணம் பிதரமபதாரா. அவர் அப்பா வருணத்திட்ட போனாரா, அதே பகவோ பிரம்மேதே, பிரம்மத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. லோகத்துல ஜனங்கள்லாம் ஏதேதோ கேட்கிற, அதை விட்டுட்டு பிரம்மத்தை பத்தி சொல்லுங்கன்னாரா. அவர் சொன்னாரா, அவர் என்ன சொன்னார், அவர் மேல போய் இவர் விசாரிக்கணும்னு சொன்னார். அதுக்கு முன்னால ஸ்ருதி நமக்கு சொல்லுது, சத்தியம் ஞானம் அனந்தம் சுத்தம் வியதிரிக்தம். நம்ம சரீரத்துக்குள்ள அந்த பரமாத்மா சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்கார், அழியாதவரா இருக்கார். எது ஒரு தடவை சொன்னோமோ அது நாளைக்கு மாறலையோ அதுக்கு உண்மைன்னு பேர். உண்மைன்னா என்னது அதை சொல்லணும். எது எப்படி கருதப்பட்டதோ அது அந்த நிலையை மாறாத போனால் அதுக்கு உருவம். பால் கருப்பா இருக்குன்னு சொன்னேன்னா அது உண்மையா? இல்ல. வெளுப்பா இருக்குன்னு சொன்ன உண்மை. ஏன்னா வெளுப்பா இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி நாளைக்கும் சரி பால் மாறாது. இந்தூர்ல இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு போங்க, இந்தூருக்கு போனாலும் பாலா தானே இருக்கு, பால் வெளுப்பா தானே இருக்கு. எது மாறுவதில்லையோ அதுக்கு, எது மாறுவதில்லைன்னு பால் தயிரா ஆகலாம், அது இல்ல. பால் வெளுப்பா இருக்குன்னு நான் சொன்னேன், ஆனால் அந்த பாலாக இருக்கிற வரையும் வெளுப்பாகவே இருக்கும். அப்படி இருந்தால் எத்ரூபேட பாத்தி அது அந்த ரூபமாக மாறலைன்னா அதுக்கு உண்மைன்னு பேர். பிரம்மம் ஒரு நாளும் மாறுறதில்ல, பிரம்மம் சுத்தமாகவும் அனந்தமாகத்தான் இருக்க, ஆகையால் அதுக்கு சத்தியம்னு பேர். அதோட மட்டுமல்ல, அறிவு ரூபமா இருக்கு. மனுஷால எத்தனை பேருக்கு அறிவு இருக்கும் இல்லையா? மனுஷாருக்கு மட்டும் இல்ல, பசுமாடா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. கொசு இருந்தா அந்த தட்டை போனா ஓடி போயிடுறதோ இல்லையோ, அதுக்குள்ள பாருங்க. ஒரு ஈ பாருங்க, மூக்கில் உட்கார்றது, தட்டின காதுல உட்கார்றது, அங்கே போனா எங்கேயோ உட்கார்றது,
உங்களால பிடிக்க முடியுமா ஒரு ஈய? என்ன சொல்லி இதை காப்பாத்தாது, ஆனா அது உங்களை உறுதிப்படுத்தணும்னு பாக்குறது. அப்படி அது அதுக்கு அறிவு இல்லையோ, தன்னை காப்பாத்திக்கணும்னு அறிவு இருக்கோ இல்லையா? எல்லா பிராணிகளுக்கும் இருக்க. இந்த உள்ள இருக்கக்கூடிய நான் பரமாத்மா அறிவு ரூபமா இருக்க. அது மட்டும் இல்ல, அனந்தம் சுத்தம், அழிவற்றவரா இருக்க. எத்தனை காலமானாலும் சரி அனந்தமா இருக்கார். எல்லா தேசத்திலையும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாவும் இருக்கார். அனோதடி அன்மதோமஹி அனாத்மஸ்ய கந்தோர்நிதோபஹாயம் தமக்ரதோ பஸ்யதி பீதசோகா தாது பிரசாதான் மகிமானமாத்மனா அப்படின்னு அணுக்கு அணுவா இருக்கார். ஒரு கொசுல இருக்கார், யானையில இருக்கார், பெரிய பொருளையும் இருந்துட்டு இருக்கார் சுவாமி அவர். அப்படிப்பட்டதான சுத்தம் அனந்தம் வியதிரிக்தம். ஆனா நம்ம பார்க்கக்கூடியதான இந்த ஸ்தூல சரீரம் அவர் இல்ல, இதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு அவர் இல்ல, அதற்குள்ள இருக்கக்கூடியதான தூங்கும் பொழுது இருக்கிற அஜ்ஞானமும் அவர் இல்ல, அதையும் தாண்டி உள்ள இருக்கார். வியதிரிக்தம் சாந்தம். இவன் கொதிச்சுட்டு இருக்கான் காலம் முழுது, ராத்திரி இருக்கு, அது பண்ணணுமே, இது பண்ணணுமே, இதாகணுமே, அதாகணுமே. தாத்தா 85 வயசு, என்ன சுவாமி கவலைப்பட்டு இருக்கேன்னு, கொள்ளு பேசிக்கு அட்மிஷன் கிடைக்கணுமே ஸ்கூல்லங்கிற, படிக்காமல போறா, தெரு தெருக்கு ஸ்கூல் இருக்கு, அவன் தான் 50 லட்சம் கேட்கறான், சரி கொடுக்க தயாரா இருக்காள். விவகாரம் என்னன்னு கவலை, விவகாரம் அவளுக்கு படிக்கணுமே, அவன் படிப்பு வரணுமே, அவளுக்கு விவகாரம் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கவலை எதுக்குன்னு, இவர் நினைச்ச ஸ்கூல்ல இவர் நினைச்ச மாதிரி அந்த குரூப்லயே கிடைக்கணும் விவகாரம் முழுக்க. நிறைய குரூப் பண்ணிவிட்டோம். இப்ப என்ன, முன்னாலாம் ஒரே இன்ஜினியரிங் தான் இருந்தது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒண்ணு, இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங், என்னென்னமோ சொல்றோம் சார், பயோ டெக்னாலஜிங்கிறான், பயோ பிசிக்ஸ்ங்கிறான், ஒண்ணுமே புரியல. என்ன பண்றீங்க? இன்டீரியர் வீடை சுத்தப்படுத்துறதுக்கு இன்டீரியர் டிசைனா, அதுக்கு ஒரு 3 வருஷம் கோர்ஸா. என்னடா வீடை எப்படி சுத்தப்படுத்தி வைக்கிறது ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தா எதிராச்சு சரி டிசைன். ஆனா அவனும் படிக்கிறான், அவனும் உத்தியோகம் வந்துட்டு இருக்கு. யாருக்கும் உத்தியோகம் வராம இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கோர்ஸ் படிச்சாலும் எதை படிச்சாலும் ஏதோ ஒரு உத்தியோகம் வந்துட்டே இருக்க. அது சம்பந்தமா இருக்கோ அசம்பந்தமா இருக்கோ, எல்லாரும் ஒழுங்கு தானே இருக்கா. இதுக்குள்ள டென்ஷன் என்னென்ன இப்படி சொன்னேன்னா உங்க வேதாந்தத்துக்கு உலகத்தை பத்தி தெரியாதுங்கிறான். அதான் முதலையே தெரியுமே, இப்ப முழுக்க தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லிட்டு இருக்கேன். அதான் லோகத்துல அவவா என்னமோ டென்ஷன் பண்றான், என்னமோ கஷ்டப்படுறானோ இல்லையா, விவகாரம் என்னென்ன. ஆனா இவைகளுக்கெல்லாம் சாந்தமா இருக்காராம். பழைய நாள்ல வேதத்தை படிச்சுட்டு இருப்பா, அவ்வளவுதான். எல்லாரும் வேதம் தான், ஒரே வேதம் தான். தாத்தா படிப்பாரு, 10 குழந்தை வேதம், வாழலையோ வாழ்ந்துதான் இருந்தா. விவகாரம் சாந்தம் கூடம் நிஷ்கலமானந்தம் அனன்யம். ஆனா ஆனந்தமா இருக்கார் உள்ள, எல்லோருமே நடந்த விவகாரங்கள்ல சாந்தமா இருக்கார். இத்தியாக ஆதவோ, இப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மாவை அறியணும் நீங்க அப்படின்னு. எம் வருடோசோ மிருகவேஜம், எந்த வருடனானவர் அந்த பிருகுவர தன்னுடைய குழந்தைக்கு அஜம் சொன்னாரோ, தம் சம்சாரத்வந்த விநாசம் அறிவீடே, பிறவி ஏற்றதான ஒரு ஆத்மா உள்ள இருக்குன்னு யாருக்கு பிருகுவுக்கு அந்த வருணனானவர் சொன்னாரோ, அப்படிப்பட்டதான சம்சாரத்வந்த விநாசம் அறிவீடே. இதை சொன்னதுமே ஆச்சாரியர்களுக்கு பார்த்து தைத்தரிய உபநிஷத்தை ஆரம்பிச்சு, வெறுமன வருணன் இப்படி சொன்னாரு கதையை மட்டும் சொன்னா போறாது, அதுக்குள்ள 5 கோஷங்களை சொல்லியிருக்கார். ஒவ்வொரு கோஷத்துக்குள்ளயும் ஒரு தத்துவம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு கோஷத்தையும் தாண்டறாராம், இவைகள்லாம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உபசங்கரமணம்னு உள்ள புந்துட்டு இருக்காருன்னு ஒண்ணு, வெளியில தாண்டறாருன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? அப்படி இருக்கிறவரும் அந்த பரமாத்மா தான் தைத்தரிய உபநிஷத் சாரத்தை அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. இதை நாளைக்கு